புது புது அர்த்த நிகழ்ச்சி தொடர்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விஸ்வரூபம் தொடர்பான தடை நீக்கம் தொடர்பான தீர்ப்பை கொடுக்க இருக்குது. இந்த இடைப்பட்ட 2 நாட்களுக்குள்ள அவர் படம் பார்த்து தீர்ப்பு சொல்வதற்குள்ள பல அரசியல் கட்சிகள் தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற மாதிரியும் தெரியுது. இது தொடர்பாக இன்று செய்திகளை முதல்ல பார்த்துடலாம் என்பதை நம்ம விவாதத்தை தொடரலாம். தீர்ப்பு இன்று வரப்போகுது. அதற்கு இடையில பல அரசியல் கட்சிகள் கருத்து சொல்றாங்க. இரு தரப்பும் உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டும் அப்படின்னு. சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கிறது தான் அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவாக இருக்க முடியும். ஆனா 21 அமைப்புகள் சேர்ந்த கூட்டமைப்பு படம் ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை நீங்க வைக்கிறீங்க. அப்ப எந்த புள்ளியில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அந்த அரசியல் கட்சிகள் சொல்றதாக நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எப்பொழுதுமே விசாரணை பாதிக்கப்பட்டவருடைய வழியிலிருந்து தொடங்குகிறது. அதுதான் வேதனை. எதிர்வினை தான் இங்கே விசாரணைக்கு உட்படுகிறே தவிர முதல் வினை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இங்கே விவகாரம் கமலுக்கும் முஸ்லிம் அமைப்புகளுக்கும் இடையான விவகாரம் அல்ல, அல்லது ஒரு திரைத்துறையினருக்கும் முஸ்லிம்களுக்கும் உண்டான விவகாரம் அல்ல. ஒரு திரைக்கலைஞர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையிலும் இல்லாத ஒன்றை சித்தரிக்கும் வகையிலும் இங்கே தமிழகத்தினுடைய நல்லிணக்கமும் அமைதியும் சிதையக்கூடிய வகையிலும் ஒரு திரைப்படம் வருவது இது கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லைக்குள் வருமா என்பதுதான். இது பாதிக்கப்பட்டவருடைய வலியும் வேதனையும் இருந்துதான் இங்கே இருக்கின்றதை தவிர இதில் தடை என்பது எதற்காக என்பது இந்த கமலுடைய தனிப்பட்ட விவகாரத்துக்கான தடை அல்லது இது போன்ற கருத்து உருவாக்கம் இது என்னன்னா ஊடகத்துறையினாலும் அல்லது இன்னும் பொது புத்தியிலே முஸ்லிம்களை குறித்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தீவிரவாதிகளாகவும் அவர்களை பிம்பப்படுத்த வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே திட்டமிடக்கூடிய இந்த விஷயத்திற்கு திரைத்துறையினரும் ஒரு சில முன்னாடியெல்லாம் சில படங்கள் வந்தது. ஆனால் இந்த திரைப்படம் முழுமையாக இது அந்த புள்ளியில் நின்றுதான் பேசுகிறது. முஸ்லிம்களை காயப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்றுதான். இந்த முதல்ல இந்த சர்ச்சை தொடங்கிய உடனேயே பல அரசியல் கட்சிகள் கருத்துக்களே சொல்லல. குறிப்பா சொல்லணும்னா எந்த அரசியல் கட்சியுமே அதற்கான கருத்துக்கள் எதையும் சொல்லல. ரஜினிகாந்த் அறிக்கைக்கு பிறகுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் இது குறித்து பேசுவதற்கு தயாரான மாதிரி தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இதுல 4 விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று, அடிப்படையான கலை வெளிப்பாட்டு சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பது அரசமைப்பு சாசனத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமை. இரண்டாவது, கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய சமூக பொறுப்பு, அது பல மடங்கு முக்கியமானது. மூன்றாவது, ஒரு மத அமைப்புகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு சகிப்புத்தன்மை. நான்காவது, அரசுக்கு இருக்க வேண்டிய அல்லது இருப்பதாக நம்பப்படுகின்ற பொறுப்பு அல்லது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு என்பதாக இந்த 4 கோணத்திலும் இந்த பிரச்சனை அலசப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது உண்மைதான். இந்த தடை என்பது அறிவிக்கப்பட்ட போது உடனடியாக அல்லது எதிர்ப்பு என்று கிளம்பிய போது கலைஞர்களும் அரசியல் தலைவர்களும் மௌனமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அது பற்றிய கருத்துக்கள் வர வர படம் பார்த்து மற்ற பகுதியிலே படத்தை பார்த்தவர்கள் அந்த படத்தை பற்றி ஒரு சாதகமான கருத்தை தான் இதுவரைக்கும் பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களே அதை பார்க்க முடிகிறது. எனவே அதன் தாக்கத்தில் சரி இந்த ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், ஒரு கலைப்படைப்பு வெளிவருவதற்கு தடை என்பது கூடாது என்ற கோணத்தில் அதற்கான அந்த தடை கூடாது என்று சொல்கிறோம். நாமும் அணை சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பிலும் கருதுவதே தவறு இல்லை என்று பார்க்கிறேன். மற்றபடி ஒரு கலைஞருக்கு இருக்க வேண்டிய சமூக பொறுப்பு என்ற கோணத்தில் விவாதிக்கிறோம் என்பதால் இன்னும் அதிகமாக பேச வேண்டும். நாம் பிறகு பேசலாமே. வெளியிட்ட பகுதிகளில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை, படத்தை பார்ப்பவர்கள் பார்த்துவிட்டு படம் நன்றாக இருக்கிறதுங்கிற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இந்த விஷயத்துல சொன்ன 4 கருத்துகள் சொன்னாங்க. அதுல சமூக பொறுப்புணர்வு அதிகமாக இருக்க இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவருடைய குரல். ஆனால் தடையை நீக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டவருடைய வழியிலிருந்து பேசுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. சமூக பொறுப்புணர்வு என்பதை யாருமே குறிப்பிடவில்லை. இந்த விஷயத்திலே நான் சொல்கின்றேன், பாதிக்கப்பட்டவருடைய வழியின் மீதுதான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது தவிர ஏன் இப்படி ஒரு படம் எடுத்தீர்கள் கமல் அவர்களே, இது நல்லிணக்கத்தை சீர்குலைக்குமே, சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்று திரைத்துறையினாலும் சரி யாருமே அதை குறித்து, இது ஊடகங்களுக்கும் சரி ஒரு பொறுப்புணர்வு நிச்சயமாக இருக்கிறது. குறிப்பாக திரைக்கலைஞர்களுக்கு அந்த பொறுப்புணர்வு அதிகமாக இருப்பதாகவே நாம் கருதுகின்றோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மை குறித்து கூட இங்கு விவாதிக்கப்படுகிறது. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொன்னால், இந்த திரைப்படம் வருவதற்கு ரொம்ப முன்பாகவே முன்னோட்ட காட்சிகளும் வந்து வருகிறது. அதுல வந்து எழுத்து அரபு எழுத்துல இருந்து முன்னோட்ட காட்சியில் வரும்போது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலைப்பாட்டில் நாம் இல்லை. முதல்ல என்ன செய்கின்றோம், இந்த முன்னோட்ட காட்சியை வைத்துக் கொண்டு ஒரு படத்தை முன்முடிவுக்கு வர முடியாது என்பதற்காக அது குறித்த விவாதங்களிலே நாம் ஈடுபட வேண்டாம், முதலிலே சம்பந்தப்பட்ட கமல் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய இல்லத்திற்கு நாங்கள் குழுவாக செய்தோம். 2 முறை அந்த குழுவில் நானும் இடம்பெற்று 2 முறை சுமூக பேச்சுவார்த்தை கமல் அவர்களிடம் வந்து சொன்னோம். முஸ்லிம்களை குறித்து படமே எடுக்கக்கூடாது அல்ல என்பது நம்முடைய நிலைப்பாடு அல்ல. முஸ்லிம்களை குறித்து கண்டிப்பா படம் எடுங்கள், அவர்களுடைய சுதந்திரத்துக்கு செய்ய நிலைப்பாடு இதெல்லாம் நிறைய எடுக்கலாம். ஆனால் எந்த பதிவுமே இல்லாமல் முஸ்லிம்கள் தொடர்ந்து தீவிரவாதிகளால் சித்தரிக்கப்படக்கூடிய இந்த நிலை தவறு என்று சொன்னோட நாங்க சொன்னோம், பேச்சுவார்த்தையோட நிறுத்திவிடல, படத்தை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று. அந்த படத்தை முழுமையாக பார்த்து விட்டு நேரடியாக களத்திற்கு வரவில்லை, ஜனநாயக ரீதியாக சட்டப்பூர்வமாக இந்த தேசத்தின் இந்த தமிழகத்தினுடைய மாமா மச்சான அண்ணன் தம்பியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லிணக்கத்திற்கு ஊர் வந்து விடக்கூடாது என்ற கவலை உணர்வோடு மிகுந்த பொறுப்புணர்வுடன் தான் இந்த கூட்டமைப்பு முஸ்லிம்கள் கண்ணியமாகத்தான் இந்த விஷயத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது நடந்த விஷயங்களை அவர் தொகுத்து சொல்லிட்டாரு. ஆனா இப்ப ரியாக்ட் பண்ற அரசியல் கட்சிகள் தடையை நீக்க வேண்டும் அல்லது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணம் வந்து, நீங்க சொன்ன மாதிரி கலைப்படைப்புக்கான சுதந்திரத்தை முன் வச்சு அவங்க அதை சொல்லல. கமல் வந்து மதச்சார்பற்றவர், அவருடைய கலைப்படைப்புகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் மதச்சார்பற்றவராகவே இருக்கிறார், அதனால இந்த படத்தை வெளியிடுவதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது அரசியல் கட்சிகளே அதே மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைக்குது. ஒருவேளை கமல் வந்து மதச்சார்பற்றவராக இல்லாம மதவாதியாக இருந்தாருன்னா அவருடைய படைப்புகளை வெளியிடவே கூடாதுங்கிற துணி வந்து அதுக்குள்ள வருது. அந்த நிலை சரியா? நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் அதை வெளிப்படுத்துகிற கலைஞர்கள் கூடுதல் சமூக பொறுப்போடு, அதுவும் திரைத்துறையை சேர்ந்தோடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை உடனடியாக கவிப்பிடிக்கக்கூடிய விஷயம் திரைப்படம். அவர்கள் கூடுதல் சமூக பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பது. அந்த வகையில் ஒரு கலைஞர் கடந்த காலத்தில் என்ன பேசினார், ஒரு எப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தினார் என்பதை வைத்து மட்டும் முடிவு செய்துவிடக்கூடாது. இந்த குறிப்பிட்ட திரைப்படத்துல என்ன இருக்கிறது எனக்கும் தெரியாது. ஏனென்றால் கமல் போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் அழைத்து அந்த படத்தை காட்டவில்லை. ஒருவேளை இவரோடு சேர்ந்து நானும் எதிர்த்திருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள் என்று கமல் அழைத்திருக்கலாம். ஏனென்றால் அவருடைய கடந்த கால படங்கள் திரைப்படத்தை வைத்து சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அம்சம் நல்ல பாசிட்டிவான அம்சம் என்று சொல்வது என்னென்றால், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அன்றைய பிரதமராக இருந்த நரசிம்மராவை கமலஹாசன் நேரில் சந்தித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். இது இந்தியாவின் மானத்தை காற்றில் பறக்க விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார். அது உண்மையை பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். நாங்கள் எங்கள் பத்திரிகை அதை பெரிய செய்தியாக கூட போட்டோம், பல இடங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் அதே கமல் தன்னுடைய திரைப்படங்களில் உதாரணமாக ஹே ராம் என்ற ஒரு படத்தை எடுத்தார், காந்தி சுடப்பட்டதை வைத்த படம். அதுல ஒரு இந்து பெண்ணை ஒரு முஸ்லிம் வெறியர் சின்னாபின்னப்படுத்துவார், அணு அணுவாக சித்தரை செய்வார். அதை விழாவாரியாக காட்டிய கமல் அதே கொடுமையை இந்து ஒருவன் ஒரு முஸ்லீமுக்கு செய்வதை போகிற போக்கில் சட்டம் காட்டிவிட்டு செல்வார். எனக்கு இது எதற்காக அப்படி என்றால், ஒரு இந்துவின் மனதில் ஏற்பட்ட வெறியை நியாயப்படுத்துகிற அவ்வளவு அழுத்தமான காட்சியை வைத்து விட்டு, ஆனா இந்த காட்சியை மிக மேலோட்டமாக அமைத்தார். அதே போல உன்னை போல் ஒருவன் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த உன்னை போல் ஒருவன் திரைப்படத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய மூலப்படம் ஒரு ஹிந்தி படம். அதுல இல்லாத ஒரு வசனத்தை சேர்த்து முஸ்லீம்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் இந்துக்களும் இப்படி செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பது போன்ற ஒரு வசனம் வரும். இதெல்லாம் எப்படி சரியாக இருக்க முடியும்? எனவே அவர் கடந்த காலத்தில் செயல்பாடுகள் மட்டும் வைத்து ஒரு முடிவு பெறுவது என்பது சரியல்ல என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து. அவருடைய கடந்த கால படைப்புகள்ல உண்டான உள்ளடக்கம் பற்றி பேசினா இன்னும் விரிவாக பேச வேண்டியது இருக்கும். அவருடைய கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்து எனக்கும் இருக்கு. அது விவாதம் வந்து வேற திசைக்கும் போயிடும். ஆனா இப்போ இன்று நீதிபதியினுடைய தீர்ப்பு வர இருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல வரிசையாக எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய விஷயம் அல்ல. படம் டேம் 999 படம் எந்த காரணத்திற்காக தடை செய்யப்பட்டது? இது கேரளாவில் ஓடிய படம். இன்னும் குறிப்பா சொன்னால் இது சர்வதேச அளவில் ஓடக்கூடிய படம், விருதுகள் கூட அதற்கு ஒரு சில இது கொடுக்கப்பட்ட படம். தடை எதற்காக விதிக்கப்பட்டது என்று சொன்னால், சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கப்படும் என்ற காரணத்தினால் அது தடை செய்யப்பட்டது. இந்த தடையை சுப்ரீம் கோர்ட் வந்து சரிதான் என்று சொல்லி அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்போ டேம் 999க்கு ஒரு அளவுகோல், இந்த விஸ்வரூபத்திற்கு ஒரு அளவுகோலா? அதுதான் நம்முடைய கேள்வி. இல்ல ஆங்கில படங்கள் இதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற பயங்கரவாதம் குறித்தும் ஈராக்ல நடக்கிற பயங்கரவாதம் குறித்தும் அமெரிக்க பார்வையில வரக்கூடிய படங்கள், நிறைய படங்கள் உலகம் முழுக்க வந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாமே இதே மாதிரியான ஒரு விளைவை கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியுமா?
அதாவது நான் கேட்கின்றேன், ஈரானிய திரைப்படங்கள் இருக்கின்றது, அது வந்து எப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் படம் இத மாதிரி ஈரானிய படத்தை மாதிரி எடுங்க அப்படின்னு ஒரு படைப்பாளிக்கு நாம உத்தரவு போட முடியுமா? என் கவிதையை நீ ஏன் எழுதவில்லை என்று நான் கேட்கவில்லை. என்னை குறித்த தவறான சித்திரத்தை தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அதை ஆட்பட்டு இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், நமக்கு வந்து ஆப்கானோ கதையோ மற்ற கதையோட நாம வந்து அதெல்லாம் நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. நாம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த தீவிரவாதி என்ற அந்த பிம்பத்தை நிறுத்தக்கூடிய அளவிலே ஏன் தொடர்ந்து இந்த சித்தரிப்புகளுக்கு எங்களை உட்படுத்துகின்றீர்கள்? அது என்னவென்று சொன்னால் இல்லாத ஒரு விஷயம். இன்று தொடர்ந்து வரக்கூடிய வழக்குகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீதிமன்றத்தினால் குற்றவாளிகள் என்று பிடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் இன்று குற்றமற்றவர்கள், நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து சித்தரிப்பதை விட உள்நோக்கம் என்ன? அந்த உள்நோக்கத்திற்கு திரைத்துறையினர்கள் ஆட்பட்டு விடுகின்றார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நாம தொடர்ந்து பேசலாம். புது புது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. நான் தெளிவு பெற விரும்பின இடங்கள்ல ரெண்டு பேருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த அரசியல் கட்சிகள் இப்போது கருத்து தெரிவிப்பதற்கு காரணம் என்ன? நீதிபதியினுடைய தீர்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா? பப்ளிக் ஒப்பீனியனை பில்டப் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா? அது இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளின் கருத்துக்களால் நீதிபதி தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்வாரா என்பது ஒரு கேள்வி. அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஏற்பாடு இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றம் என்பது நம்பிக்கைக்கு உரியதாக இல்லாமல் போய்விடும். ஏன்னா அரசியல் கட்சிகள் அப்படி ஒரு நீதிமன்றத்தை செல்வாக்கு செலுத்துவதற்காக இப்ப கருத்தை பதிவு செய்கிறார் என்பதை விட ஒரு மக்களுடைய மனநிலை என்பதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு படைப்பு என்பது வெளியிடுவதற்கான உரிமை மற்ற கட்சிகளை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனா சில கட்சிகள் இதை எப்படி பார்த்து நான் கருதுகிறேன் என்றால், இப்ப ஒரு கலைப்படைப்பு வரட்டும், வந்த பிறகு அது சரியாக இருக்கிறது இல்லை என்று நீங்கள் கடுமையாக விவாதியுங்கள், விமர்சியுங்கள், தாக்குங்கள். ஆனால் அதை விட்டு வருவதே கூடாது. நான் பார்ப்பதற்கான உரிமையை இழந்து படுத்திவிடக் கூடாது. அது கவிதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எந்த ஒரு கலைப்படைப்புமே என்னிடம் வந்து சேர்வதை ஒரு அமைப்பு தடுப்பது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை பொறுத்தவரை அந்த கோணத்தில் தான் இது வந்துட்டு நான் பார்க்கிறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளராக அந்த விஷயத்த சொல்றீங்க. ஆனா உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சூழல், உணர்ச்சி மயமான ஒரு பிரச்சனை இல்ல. மக்களை வழிநடத்துவதாக சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் உடனடியாக சரியான தீர்வை சொல்லி, சரியான கொள்கை நிலையை சொல்லி மக்களை வழிநடத்துவதற்கு பதிலாக மக்கள் மனநிலை என்ன அப்படின்னு 2 நாட்கள் 3 நாட்கள் பொறுமையாக பார்த்துட்டு அதற்கு பிறகு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கருத்தை சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்ல வரேன். இப்ப இந்த குறிப்பிட்ட திரைப்படத்தை வைத்து நாம் பேசிக் கொண்டிருப்பதால் பொதுவான விஷயங்களுக்கு போக முடியவில்லை. இந்த குறிப்பிட்ட திரைப்படத்தில் பல திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் தங்களுடைய முக்கியமான படங்கள் வருகிற போதெல்லாம் சில குறிப்பிட்ட பகுதியினர் பார்க்க வேண்டும், முன்கூட்டியே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஏற்பாடு செய்கிறார்கள். கமல் இப்படி ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு இவர்கள் எல்லாம் அழைத்து திரைப்படத்தை காட்டியவர் ஏன் ஒரு கருத்தை உருவாகி நான் செய்தது சரிதானா என்பதை பற்றி சுய பரிசீலனைக்காக மற்ற அரசியல் கட்சி தலைவர் அழைத்து காட்டியிருக்கலாமே, செய்யவில்லை. எனவே இப்பொழுது நான் சொல்வது மக்களுடைய மனநிலை என்றால் எளிதாக அவர் பக்கம் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற அரசியல் சமரசம் சில பேருக்கு இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கத்துல படம் பார்த்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இஸ்லாமிய நண்பர்கள் உட்பட இதுல அப்படி ஒன்று இது ஒரு மசாலா படமாகத்தான் இருக்கிறது, ஒரு வர்த்தக படமாகத்தான் இருக்கிறது. இதுல இந்த பகுதியை மட்டும் விமர்சிக்கலாம், இந்த பகுதியை விமர்சிக்காமல் விட்டு விடலாம் என்றாலும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்து விட்டு கருத்து சொல்லியிருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆனால் மற்றபடி இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நான் ஒரு சின்ன கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகம் முழுவதுக்கும் இன்றைக்கு கட்டப்பட முயற்சி செய்யப்படுகின்ற அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு என்கிற பயங்கரவாத எதிர்ப்பு என்கிற பெயரில் ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியல் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையே சரியில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த பயங்கரவாதத்தை எதிர்ப்பது என்பதிலே 3 விதமான கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு மனிதநேய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அதை எதிர்ப்பது என்பது. இரண்டாவது, இந்திய பிராண்டு தாலிபான்கள் இருக்கிறார்களே, RSS வகைராக்கள், அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பயங்கரவாதத்தை எதிர்ப்பது என்பது. அதன் மூலமாக உள்நாட்டிலே இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வை வளர்த்துக் கொண்டே போவது. மூன்றாவது, அமெரிக்க கண்ணோட்டத்திலே பார்ப்பது. அவர்களை பொறுத்தவரை உலகம் முழுவதற்கும் இன்றைக்கு பயங்கரவாதத்தை முன்னிறுத்தி அவருடைய உலகளாவிய ஆக்கிரமிப்புக்கான வழிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தோதாக ஒரு கலைப்படைப்பு அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. உங்களுடைய விருப்பம் அதாக இருக்கலாம். ஆனா இந்த அவர் சித்தரிக்கிற இந்த 3 பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை தான் செல்வக்கோட இருக்கக்கூடிய பார்வை. அத நீங்க ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க,
அதாவது இந்த படம் வந்து நிறைய அந்த கருத்து வருது, எனக்கு புரியல. அதாவது இந்த படம் வரட்டும், மக்கள்லாம் பார்க்கட்டும், பார்த்த பிறகு வந்து சரியா தவறா என்று சொல்லுவோம், நீங்க மட்டும் பார்த்து அதை முடிவு பண்ணிட்டீங்களே என்ற ஒரு கேள்வி வருது. பார்ப்பது நல்ல கேள்வியா இருந்தானோ, இதே வந்து இந்த படம் வந்துருச்சு, நாலு இடத்துல அசம்பாவிதங்கள் வரக்கூடாது, வந்து விட்டது என்று சொன்னால் இப்ப இங்க உட்காந்து என்ன நடந்திருக்குன்னா, அரசுக்கு பொறுப்பு இல்ல, இந்த படத்தை தடை செய்திருக்க வேண்டாமா, இது உணர்வுபூர்வமான பிரச்சனை என்று தெரிந்தும் ஏன் அரசு இந்த படத்தை வந்து திரையிட அனுமதித்தது, தடை செய்திருக்க வேண்டும் என்றுதான் நீங்க இப்போ நம்ம வாதத்தை பேசிக் கொண்டிருப்போம், அது வேற விஷயம். ஆனால் என்னவென்று சொன்னால், இது பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் வந்து நேரடியாக அதை படத்தை பார்க்கின்றோம், எங்களுக்கு வலிக்கிறது என்று சொல்கின்றோம். அந்த காயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதைத்தான் நம்ம இங்க விவாதத்தை எடுத்துக்கணும். அடுத்து சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் திட்டமிட்டு பொது புத்தியில் உரைய வைக்கக்கூடிய அந்த தீவிரவாத பிம்பத்திற்கு தமிழக அளவிலே வந்து இந்த படம் முடிச்சு போடுவதுதான் நமக்கு வேதனை அளிக்கின்றது. நாம் என்ன இது விஸ்வரூபம் வந்து புதிதாக இந்த வேலையை செய்யல, புதிதாக இந்த வேலையை தொடர்ந்து இது ஊடகங்களால் சித்தரிக்கப்பட்ட ஒரு ஊடகங்களால மட்டும் இல்ல, எடுத்துக்கொண்டால் கூட ரோஜா என்கிற படத்தில் மணிரத்னம் அவர்கள் ஒரு முஸ்லிமை கூட தேசபக்தனாக காட்டவில்லை. என்ன அதே போல இப்பொழுது அண்மையில வந்திருக்கிற துப்பாக்கி படத்தில் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண பாய் விற்று கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் உதவி செய்வது போல காட்டுகிறார்கள். எதிர்த்து நிற்கிற இன்னொரு முஸ்லிமை காட்டவில்லை. நான் திட்டமிட்டு அவர் செய்தார்கள் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் திட்டமிட்டு இஸ்லாமிய நண்பர்களும் தேசபக்தராக இருக்கிறார் என்று காட்சி சேர்க்க வேண்டும் அல்லவா, ஏன் செய்ய தவறுகிறார்கள்? அந்த காட்சியோட ஒரு பேலன்ஸுக்கு வச்சா கூட நான் என்ன கேட்கின்றேன், ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அந்த மக்களை வந்து அளவுகோல் இடுவதற்கு திரைத்துறையை வைத்துக் கொண்டு இந்த முஸ்லிம்களை அளவு செய்யறோம் வைக்கலாம். ஒரு பிக்சர் வரைகிறோம் என்று சொன்னால் என்ன வரையலாம்னா, முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஒரு கைலியை கொடுத்துட்டு ஒரு பெல்ட் போட்டுட்டு நிம்பல் கறிக்கடை கசாப் கடை பாயா வருவாரு, சாம்பிராணி போடுற பாயா வருவாரு, இல்லாட்டி ஒரு சேட்டா வந்துட்டு டான்ஸ் பாடிட்டு நம்பல் தங்கம் தரா நிம்பல் பொண்ணு தரான்னு சொல்லிட்டு போவாரு. இதை குறித்து இந்த முஸ்லிம்களை குறித்த சித்திரம் இப்போ என்னன்னா சமீப காலமா குறிப்பா 30 ஆண்டுகளுக்கு இடையில வந்து ஒரு சித்திரம் உருவாக்கப்படுகிறது, இவர்கள் தீவிரவாதிகள் என்ற அந்த சித்திரம். இது ஏன் செய்து உண்மையான முஸ்லிம்களின் வாழ்வில் இதுவரை படமாகப்பட்டிருக்கு. அண்டை மாநிலத்தில் ஒரு கேரளா எடுத்த விட ஆதமிட்ட மகன் அப்பு என்று சொல்லக்கூடியது நிறைய திரைப்படங்களை நாம் உதாரணமா சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனா தமிழக திரைப்படத்தில் அழுத்தமான முஸ்லிம்களை குறித்து உண்மையான நேர்மையான பதிவு வரவில்லை. இந்த நேர்மை திரைத்துறையிலிருந்து வர வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கலாம். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து விவாதத்துக்குரிய விஷயம். அப்படி ஏதேனும் நீங்க தொடர்ந்து அதுக்கு பிறகு போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது குறித்து அப்புறமா நம்ம விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 180052555858 அல்லது feedback@pudiyatalamurai.tv என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்.